Morning students, welcome to APJ Abdul Kalam Tuition Center, ராஜகிரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, பிளஸ் டூல நிறைய பேர் இப்ப சப்ளிமெண்டரி எக்ஸாம் அப்படிங்கிறத எழுத அப்ளை பண்ணிருக்கீங்க. அவங்க எல்லாரும் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த துணை தேர்வுக்கான முக்கியமான கணக்கு பதிவியல் வினாக்கள் என்ன மற்றும் பயிற்சி கணக்குகள் எதை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்குமே எந்தெந்த வினாக்கள் நீங்க படிக்க வேண்டியது, பயிற்சி கணக்குகள்ல எந்தெந்த கணக்குகள்லாம் நீங்க பார்த்தா ஈஸியா இருக்கும். ஸோ இதைத்தான் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்ப ஒரு சில பேர் ஏற்கனவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு நான் மார்க் இன்னும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, இதுல கொடுத்துருக்கிறதுல எல்லா வினாக்களையும் நீங்க தயார் பண்ணீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அட் த சேம் டைம், சார் நான் பாஸ் ஆனா போதும் சார், நான் இன்னும் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணல, இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட லெசனை மட்டும் நல்லா பாத்தீங்கன்னா போதுமானது. எல்லா லெசனையும் அவங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. குறிப்பிட்டு ஒரு 2 அல்லது 3 பாடங்களை மட்டும் கவனம் செலுத்தி படித்தால் போதுமானது. முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் 10 பாடத்துக்கும் 1 மார்க்கை ஃபுல்லா அரைவ் பண்ணிடணும். சரிங்களா? ஏன்னா எப்படி இருந்தாலும் 20 ஒன்னுல 18 ஒன்னோடு புக்குக்கு பின்னாடி உள்ளதான் கேட்கிறாங்க. அப்ப அதை நீங்க தரவு பண்ணிக்க அப்படின்னு சொன்னா ஈஸியா பாஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிடும். ஏன்னா 25 மார்க் எடுத்தா பாஸ், அதுல 18 மார்க் இதுல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு 10 மார்க் எடுத்தாலே நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. மாடல்ல பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க 10 மார்க் எடுத்தாலும் 28க்கு வந்துருது. அப்ப நீங்க ஈஸியா பாஸ் ஆக முடியும். கஷ்டமே படாம பாஸ் ஆகுறது அக்கௌண்ட்ஸ்ல ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்ப நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பாடம் 1 பொறுத்த வரைக்கும் வினாக்கள் அப்படிங்கிறது கேள்வி பதில். சரிங்களா? குறு வினாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வினாக்களை பார்க்கிறோம். அதுல 1, 3, 2, 3 3 வினாக்களுக்குமே முக்கியமான வினாக்கள் பாடத்தை பொறுத்த வரைக்கும். பயிற்சி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 இந்த 3 வினாக்களுமே ஒரே மாதிரியான வினாக்கள் தான். லாபநட்ட அறிக்கை அப்படிங்கிறத தயார் செஞ்சு விடுபட்ட தொகையினை காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது சாதாரண மெத்தட் தான். இதை நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. 8, 9 இந்த ரெண்டும் தொடக்கம் முதல் இறுதி முதல் ரெண்டையும் கண்டுபிடிச்சு லாபநட்ட அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணி லாபமா நஷ்டமா அப்படின்னு கண்டறியக்கூடியது. அப்ப இது 5 மார்க் கொஸ்டின். இந்த 8, 9 5 மார்க்ல வரக்கூடிய கணக்குகள். இப்ப இந்த 5 கணக்குகளை பார்த்தாலே இதுல இருந்து அட்லீஸ்ட் 1 அல்லது 2 கணக்குகள் உங்களால அட்டன் பண்ண முடியும். 2 மார்க்ல 1, 5 மார்க்ல 1, 2 கணக்குகள் மேக்சிமம் அட்டன் பண்ண வாய்ப்புகள் அதிகம். அப்ப இந்த பாடத்தை நல்லா தரவு பண்ணுங்க. ஏன்னாக்கா இது ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா? வருஷம் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் பாடத்தை படிச்சிருப்பீங்க. அப்ப ரொம்ப இந்த லெசன் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதனால இந்த லெசனை பார்த்துங்க. அடுத்து 2வது லெசனை பொறுத்த வரைக்கும் வினாக்கள்ல 3, 4, 5, 6 இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் சின்னதா தான் இருக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இந்த வினாக்கள் பயிற்சி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் மெயினா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 4 கணக்குகள் இதை நல்லா தரவு பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் 5 மார்க் கணக்குகள். பெறுதல் செலுத்தல், வருவாய் செலவின கணக்குகள். சரிங்களா? இந்த 4 கணக்குகளை நல்லா தரவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு 5 மார்க் ஈஸியா அடிக்க முடியும். சரிங்களா? மினிமம் ஒரு 5 மார்க், மேக்சிமம் 2 கூட வரலாம். ஓகே. அடுத்து 3ஆம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வினாக்கள்ல 1, 4 தயார் பண்ணுங்க. பயிற்சி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் இதுல எடுப்பு மீது வட்டி, முதல் மீது வட்டி, சோ அது சம்பந்தப்பட்டதை ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே போதுமானது. ரொம்ப ஸ்டைலா. அடுத்தது பாடம் 4 3, 4, 5 வினாக்களை தயார் பண்ணுங்க. அட் த சேம் டைம் பயிற்சி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான கணக்குகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 6 கணக்குகளை பார்த்தாலே இதுல இருந்தே 2 கணக்குகளை அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து 5வது பாடத்தை பார்க்கும்போது இதுக்கு நீங்க 5, 6 இந்த 2 பாடத்துக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் குறைவான கணக்குகள் மட்டும் எழுதியிருக்கோம். இதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். ஏன்னா கணக்குகள் நிறைய இருக்கு, பாத்தீங்கன்னா போதுமானது. பாடம் 7 பொறுத்த வரைக்கும் வினாக்கள்ல 1, 2, 5 இதை தயார் செஞ்சுக்கலாம். பயிற்சி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 இந்த 3 கணக்குகளும் பாத்தீங்கன்னா முழு வெப்பம், குறை வெப்பம், மிகை வெப்பம் அப்படின்னு சொல்லி 3மே வரும். இந்த 11, 12 பொறுத்த வரைக்கும் இது 2
ஒரு ஃபர்பிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிளப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு பிளப்பு மறுவெளியீடு பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 11, 12 இந்த கணக்குகளை தயார் பண்ணாலே உங்களால 5 மார்க்கும் 2 மார்க்கையும் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது லெசன் 8 பொறுத்த வரைக்கும் பயிற்சி வினாக்களை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 பயிற்சி கணக்குல ஒரு 6 கணக்கு கொடுத்திருக்கோம். ஒரு மெத்தடுக்கு ஒரே சம்மு. ஒரு மெத்தடுக்கு வருமான அறிக்கை 1, இருப்பு குறிப்பு 1, 2 கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 3 முறைகள் இருக்கு. இதுல இருந்து எத்தனை வரும் அப்படின்னு சொன்னா 2 கணக்குகள் எதிர்பார்க்கலாம். ரெண்டுமே சப்போஸ் 5 மார்க்ல கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த கணக்குகளை நல்லா தயார் பண்ணிக்கோங்க. அடுத்து 9வது லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்க கேள்வி பதிலாம் படிக்க தேவையில்லை. கணக்குகளை மட்டும் 2, 3, 7, 19 இந்த கணக்குகளை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்குள்ள இருந்தே மாட்டிக்கும். ஓகே, இப்ப ரொம்ப ஸ்லோவா படிக்கணும் சார், எனக்கு ரொம்ப படிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ்க்கு நான் சொல்லக்கூடியது ரெஃபர் பண்ணக்கூடிய லெசன் என்னென்ன அப்படின்னு சொன்னா, நீங்க படிக்க வேண்டிய லெசன் 1வது லெசன், 4வது லெசன், 8வது லெசன். இந்த 3 லெசனை மட்டும் நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களால இந்த எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் ஆக முடியும். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அப்ப அந்த 3 லெசன் தரவு பண்றது நமக்கு ஈஸி தான். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் ஆன்சர் 2 கொஸ்டின் ஆன்சர் ஆச்சு இதுல மாட்டிக்கும். சம்ம பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஒரு 5 மார்க். அப்ப 3 5 மார்க் 15 மார்க் பிளஸ் 3 2 மார்க் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மார்க் 40 அபவ் அந்த ரேஞ்சுக்கு வந்துருவீங்க. சரிங்களா? அப்ப இதை மட்டும் கால்குலேட் பண்ணி படிங்க, ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிட்டு வெளியில வரலாம். ஓகே, இந்த துணைத் தேர்வுல அனைவரும் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, நீங்க போட்ட வீடியோவை பார்த்துதான் சார் நான் பாஸ் ஆனேன், பிரைவேட்டா எழுதுறேன், அதை பார்த்துதான் பாஸ் ஆனேன் அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.